எடுக்கப்பட்ட இந்த விழா தடைபடக்கூடாது என்று மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த உத்தரவுக்கேற்ப ஜுவாலஜி கமிட்டி சரவண பெருமாள் ராஜா அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு 8 பேர் கொண்ட குழு 7, 8, 9 ஆகிய 3 நாட்கள் ஆய்வு செய்திருக்கின்றது. அந்த ஆய்வின் அடிப்படையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் அறிவித்திருக்கின்ற அறிக்கையின்படி முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்ற நிலை என்னவென்றால் 350 கிலோ கொண்ட கொப்பரை அந்த திரிகளை மேலே எடுத்துச் செல்ல வேண்டும். 40 டன் கொண்ட சுமார் 450 கிலோ நெய்யும் மேலே எடுத்துக்கொள்ள செல்லப்பட வேண்டும். ஆகவே இரண்டிற்கு சேர்த்தார் போல் எவ்வளவு மனித சக்தி அதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளவு மனித சக்திகளை பயன்படுத்தி எந்த விதமான ஒரு சிறு உயிரிழப்பும் இல்லாமல் எந்த விதமான சிறு அசம்பாவிதமும் ஏற்படாமல் இந்த தீப திருவிழாவை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். ஆகவே சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் மனித சக்திகளை பயன்படுத்தி இந்த கார்த்திகை தீபம் சான்றோர்களால் துவக்கப்பட்ட இந்த சான்றோர்கள் காலத்திலிருந்து எடுக்க